செங்கடலும் சவக்கடலும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்ட தனித்துவமான நீர்நிலைகள். செங்கடல் இந்திய பெருங்கடலின் கடல் நீர் நுழைவாயிலாகும். அதே நேரத்தில் சவக்கடல் இஸ்ரேலுக்கும் ஜோர்டனுக்கும் இடையில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு உப்பு நீர் ஏரியாகும். சவக்கடல் அதன் மிக அதிக உப்பு செறிவுக்கு பெயர் பெற்றது, அதாவது ஒரு ஹைப்பர்சலைன் லேக். இது பூமியில் மிகவும் உப்புத்தன்மை வாய்ந்த நீர்நிலைகளில் ஒன்றாகவும் அதன் குறைந்த உயரம் பூமியின் மேற்பரப்பில் மிக குறைந்த புள்ளியாகவும் உள்ளது. செங்கடல் உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் சவக்கடலை விட குறைந்த உப்புத்தன்மையை கொண்டுள்ளது என்றும், செங்கடல் அரேபிய தீபகற்பத்திற்கும் வடகிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் அமைந்துள்ள இந்திய பெருங்கடலின் ஒரு நுழைவாயில். உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் இதன் உப்புத்தன்மை சவக்கடலை விட குறைவாக உள்ளது. சூயஸ் கால்வாய் வழியாக மத்தியதரை கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச கப்பல் பாதைகளின் முக்கிய பகுதியாக அமைகிறது. பவளப்பாறைகள் மற்றும் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களை கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கடல் ஆகும். சாக்கடல் தென்மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டானை எல்லையாக கொண்ட ஒரு நிலத்தால் சூழப்பட்ட உப்பு ஏரி. இதன் அருகில்தான் சோதோம் கொமோரா பட்டணம் இருந்ததாக கூறப்படுகிறது. இயற்கையான வெளியேற்றம் இல்லாததால் ஆவியாதல் காரணமாக அதிக உப்பு செறிவு ஏற்படுகிறது. கனிமங்கள் நிறைந்த நீர் மற்றும் சேற்றின் சிகிச்சை பண்புகள் காரணமாக ஸ்பா சிகிச்சைகள் மற்றும் ஓய்வெடுப்பதற்கான பிரபலமான இடமாக இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்தில் செங்கடல் என்ற வார்த்தை யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் செங்கடலை சிவந்த சமுத்திரம் என்று அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம், உபாகமம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம், உபாகமம் 11:4, யோசுவா 2:10, யோசுவா 4:24, யோசுவா 24:6, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், சங்கீதம் 106:9, சங்கீதம் 106:21, சங்கீதம் 136:13, சங்கீதம் 136:15, எரேமியா 49:21 மற்றும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். சவக்கடல் அல்லது சாக்கடலை உப்பு கடல் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம், எண்ணாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம், உபாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் நாம் இதை பார்க்கலாம்.